ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீடல்ஸ் அண்ட் லேடல்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு மேரி பிஸ்கெட் வேணும். அது ஒரு 200 கிராம், எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரி வேணும்னா ஓரியோ பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 பீஸாக மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டுட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த அரைச்ச பவுடர் ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்து மெல்ட் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு 80 கிராம் அளவுக்கு தேவைப்பட்டது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இது போட்டு கலந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த பிஸ்கெட் பவுடர் வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி டெக்ஸ்டர் வேணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்த உடனே இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழுத்தும் போது ஒரு ஷேப் வரும். ஸோ இந்த அளவுக்கு பட்டர் ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ இதை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டின்னு, அது சொல்கிற இது வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் டின்னு இருந்தாலும் நான் வந்து சைடில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ ஈஸியாக எடுக்க வரும். உங்கள்கிட்ட இது இல்லை, ரிங் மட்டும் இருக்குன்னா கூட இந்த மாதிரி போட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படி இது இல்லைன்னா கூட வெறும் கிண்ணம்லாம் இருந்ததுனாலும் அதில் பேஸ்லேருந்து சைடு வரைக்கும் அது மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயிலோ இல்லை இந்த மாதிரி பட்டர் பேப்பரோ இல்லை கிளிங் ரேப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த டின் இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம பட்டரும் பிஸ்கெட்டும் போட்டு கலந்த அந்த பவுடரை வந்து உள்ளே கொட்டிக்கலாம். போட்டுட்டு நல்லா லெவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இப்போ அழுத்தி விடணும். ஏதாவது ஃப்ளாட் பேஸ் இருக்கிற ஏதாவது ஒன்று எடுத்து அந்த மாதிரி மெதுவாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதில் ஏற்கனவே பட்டர் இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் 1 hour வைக்க போகிறோம். அப்போ அது நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இது மாதிரி லெவல் பண்ண இந்த இதை ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசர் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணுவோம். முதல் க்ரீம் சீஸ் ஃபில்லிங்க்கு க்ரீம் சீஸ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸு, இது அந்தளவுக்கு புளிப்பு தெரியாது. அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நான் பண்ணுறது ப்ளெயின் சீஸ் கேக்கு, அதனால் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பல்ப்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துட்டு இதில் ஒரு 80 கிராம் அளவுக்கு சர்க்கரை அதை பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டு கலந்துக்கலாம். இது இப்போ நம்ம விப்பிங் க்ரீமோடு மிக்ஸ் பண்ணுவோம். என்னோடய விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் நான் சர்க்கரை 80 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபில்லிங்கோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அளவை மாற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து விப்பிங் க்ரீம். விப்பிங் க்ரீமாக இருந்தால் 250 ml எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட பவுடர் விப்பிங் க்ரீம் பவுடர் தான் இருக்குது, அது ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை பால் இல்லை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் முதல்ல ஒரு 1/4 கப் பால் ஊற்றி கலந்துட்டேன். இன்னும் தேவைப்பட்டதுனால இன்னொரு 1/4 கப் எடுத்து அதில் பாதி அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னா அந்த விப்பிங் க்ரீம் மாதிரி வந்ததுக்கப்புறம் பீட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக நான் இதுக்கு வந்து அரை கப் பால் எடுத்திருக்கேன். அதாவது என்னோடய கப் மெஷர்மெண்ட் படி 125 ml பால். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப திக்காக விப்பாக இருக்கிறதுனால மீதி இந்த பாலையும் ஊற்றிட்டு விப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஐஸ்கிரீமுக்கு விப் பண்ணுவோம் இல்லையா, அந்தளவுக்கு சாஃப்ட் பீக் வந்தால் போதும். ஸோ இப்போது விப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க க்ரீம் சீஸை ஊற்றிக்கலாம். இப்போ நான் இது 2 தான் போடுறேன். இதுவே நல்ல உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் செட் பண்ண உடனே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் செட் ஆகணும், கொஞ்சம் ஹார்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜெலட்டின் யூஸ் பண்ணாதவங்க அகர் அகர் பவுடர் ஏதாவது போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஃப்ளேவர் சீஸ் கேக்லாம் பண்ணுறீங்கன்னா மேங்கோ, ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வந்து சர்க்கரை போட்டு நல்லா வேக வச்சு அரைச்சி அந்த பல்ப் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சாக்லேட்டாக இருந்தாலும் சாக்லேட் மெல்ட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபில்லிங்கை நம்ம பிஸ்கெட் இது செட் பண்ணியிருந்தோம் இல்லையா 1 hour, அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லெவல் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம், இதுவும் ஃப்ரிட்ஜில் தான், ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது ஸ்ப்ரிங் ஃபார்மாக இருந்தாலும் சைடில் பட்டர் பேப்பர் இருக்கிறதுனால தான் ஈஸியாக வந்தது, இல்லைனா சைடில் ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைனா கூட OHP ஷீட்டை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங் செட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்மளோடது சீஸ் கேக் ரெடி. இது நான் ப்ளெயின் சீஸ் கேக் பண்ணதுனால டெக்கரேஷனும் பிஸ்கெட் க்ரம்ஸ் தான் பண்ண போகிறேன். சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர்டு இது பண்ணுறீங்கன்னா இந்த மேங்கோ பல்ப்போ ஸ்ட்ராபெரியோ மேல் லேயர் போட்டுக்கலாம். ஸோ பிஸ்கெட் லேயர் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அந்த சீஸ் லேயர் நல்லா ஸ்வீட்டாக, மேலே வந்து கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சாக்லேட் பண்ணுறோன்னா ஃபுல்லாக சாக்லேட் ட்ரிசில் பண்ணியோ இல்லை ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கட் பண்ணுவோம். நம்ம எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருக்கோம், ஆனாலும் அந்த ஃபில்லிங் லேயர் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னும் ஹார்டாக வேணும்னா நீங்கள் ஜெலட்டினோ அகரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி கூட எடுத்து வெளியே வச்சு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது, இப்படியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியான க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.